அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களின் சாதியின் பெயரால் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதி ஏற்கின்றேன். தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்றும் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்றும் இந்தியாவிலே கொண்டாடுகின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான். தலைவர்களை கொண்டாடுகின்ற அதே வேளையில் அவர்களுடைய கொள்கைகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கும் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதை மனதில் வைத்துதான் நம்முடைய முதலமைச்சர்கள் அயராது உழைத்து வருகின்றார்கள், திட்டங்களை தீட்டி வருகின்றார்கள். ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னேற்ற வேண்டும். சமூக அடக்குமுறையில் இருந்து அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும். இதற்கான உறுதியான நடவடிக்கைகளை நம்முடைய அரசு தொடர்ந்து எடுத்து வருகின்றது. ஆகவே அண்ணல் அம்பேத்கருடைய லட்சியத்திற்காக, அந்த லட்சியத்தை அடைவதற்கு நாம் அனைவரும் ஓரணியில் நின்று உறுதியுடன் பயணிப்போம். அண்ணல் அம்பேத்கர் புகழ் ஓங்கட்டும். இன்று மட்டுமல்ல, எல்லா நாளுமே சமத்துவ நாளாக அமையட்டும். அடிநாள் தொட்டு அடிமைகளாய், தொழும்பர்களாய், ஆதிக்க சாதிகளின் சவாரி குதிரைகளாய், தாழ்த்தப்பட்டோர் அல்லுற்று தணலிலே மெழுகாய் தவிதவித்து கிடந்த நிலை மாற்றிட தகதகாய சூரியனாய் எழுந்தான் ஒருவன். அந்த தகை சார்ந்த அறிஞனுக்கு பெயர்தான் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை உயர்த்தி பிடித்து கொண்டாடும் இயக்கம்தான் திராவிட இயக்கம். சமூக பணிகளாலும் சட்ட பணிகளாலும் சமத்துவத்தை நோக்கி நகர்வுகளை நாம் சாத்தியப்படுத்தி ஆகணும். அதுக்கு தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட மானுட சமுதாய தலைவர்கள் தந்திருக்கக்கூடிய அறிவொளியில மக்களோடு பயணிப்போம். பொதுவுடைமை, சமத்துவம், சமூக நீதி கொண்ட சமுதாயத்தை உருவாக்க புரட்சியாளர் பிறந்த நாளில் மதவெறியை மாய்த்து மனிதனையும் காப்போம். ஜெய் பீம்.